இப்ப தமிழிசை அவர்கள் பேசும்போது கூட இது தமிழர்களை அவர் சொல்லவே இல்லை, இங்க திருச்சி பேசுறாங்க, திமுகவினரை தான் விமர்சனம் பண்ணினாரு. இங்க ஆர் ராசா பேசினதா இருக்கட்டும், பொன்முடி பேசினாரு, தயாநிதி மாறன் எம்பி பேசினாரு, இததான் அவங்க மோடி விமர்சனம் பண்ணாரு, இவங்க திசை திருப்புறாங்க அப்படிங்கிறது எடுத்துட்டா கூட யாருமே பீகார்காரங்கன்ற விமர்சனத்தை பீகார்ங்கிற வார்த்தையோட சொல்லி விமர்சிச்சிருந்தால் அது ஆர்.என். ரவியை குறிப்பிட்டு தான் பேசியிருப்பாங்க, பேசினாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன். மற்றபடி பொதுவாக வட மாநிலத்தவங்க பானிபூரி விற்கிறவங்கன்னு ஒரு பொது பெயர்ல தான் வச்சிருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் தப்பு. பானிபூரி விற்கிறவன்னு கேவலமானவன் கிடையாது, அவனு திருடி திங்கல, அவனும் ஒரு தொழில் பண்ணி பண்றான். தமிழ் ஒன்றும் பானிபூரி விற்கிறவன் இருப்பான், ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன். யார் அந்த வேலையை செஞ்சாலும் தப்பு தான். ஆனா பீகார் மக்களை இழிவுபடுத்தினால்றதுக்கு திமுக என்ன பண்ணி சொல்லுங்க? பீகார் மக்கள் இந்த கேரக்டர் உடையவங்க தான், அவங்க திருடங்க தான், அவங்க கொள்ளையடிக்கிறவங்க தான், அவங்களுக்கு உழைக்க தெரியாது. உழைக்கிறதுக்கு தானே தமிழ்நாட்டுக்கு வர்றான், எப்படி உழைக்கலன்னு சொல்ல முடியும்? கிளீன் பண்றதுக்கு, பாத்ரூம் கிளீன் பண்றதுக்கு ஒரு எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னாருன்னு அவங்க வாதம். அப்படி சொன்னா அந்த தனிநபர் சொன்ன ஒரு வாதம். பெண்களை இழிவுபடுத்தி எத்தனை உத்தரப்பிரதேச அமைச்சர்கள் பேசுறாங்க. யாராவது ஒரு பிஜேபிக்காரங்க தமிழிசையோ அண்ணாமலையோ தேசிய அளவில் யாராவது மன்னிப்பு கேட்டிருப்பாங்களா? உத்தரப்பிரதேச மாநில முன்னாள் முதலமைச்சர் மாயாவதியை பத்தி காது கூசுகிற அளவுக்கு கீழ்த்தரமாக விமர்சித்ததும் பிஜேபியை சேர்ந்த ஒரு அமைச்சர் தான். பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்டிருப்பாரா? பெண்களை இழிவுபடுத்தினான்னு பொதுவாக விமர்சனம் நாடு முழுக்க வச்சிருப்பாங்க. பிஜேபினாலே இப்படிதான், பெண்களை இப்படி ஆபாசமா பண்ணுவாங்க, அவங்க பாலியல் துன்புறுத்தல் பண்ணான்னு ஒருத்தர் சொன்னா அது எவ்வளவு பெரிய அபத்தம்.